இன்னைக்கு மோட்டு பத்லு அண்ட் த ரைஸ் ஆஃப் ஜாம்பிஸ் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஃபேமஸான மோட்டு பத்லு கார்ட்டூன் சீரிஸ் டெய்லியும் டிவியில் போட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த ஃபேமஸான மோட்டு பத்லு கேரக்டர் கொடூரமான ஜாம்பிஸ் கட்ட சண்டை போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மோட்டு பத்லு வாழ்ந்துட்டு இருக்க இடம் தான் புர்புரி நகர். மோட்டு பத்லு ஊரில் இல்லை, ஒரு வாரமாக வெளியூருக்கு போயிருக்காங்க. அந்த ஒரு வாரம் கேப்பில் புர்புரி நகர் ஃபுல்லாக மக்கள் எல்லாருமே ஜாம்பி வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எப்படி புர்புரி நகரில் இருக்கிற மக்களுக்கு ஜாம்பி வைரஸ் பரவச்சு அவங்க எப்படி ஜாம்பியாக மாறினாங்க, வெளியூருக்கு போன மோட்டு பத்லு ஊருக்கு திரும்பி வந்து இந்த ஜாம்பி வைரஸால் பாதிக்கப்பட்ட தன்னோட ஊர் மக்களை காப்பாற்றினாங்களா, இந்த ஜாம்பி வைரஸுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சாங்களா, இந்த ஜாம்பி வைரஸை அழிச்சாங்களா அப்படிங்கிறத இந்த மோட்டு பத்லு அண்ட் த ரைஸ் ஆஃப் த ஜாம்பிஸ் அப்படிங்கிற இந்த படத்துடைய கதை. படத்தை ரொம்பவே சூப்பராகவும் ஃபன்னாகவும் எடுத்திருக்காங்க. மோட்டு பத்லு கார்ட்டூன் சீரிஸை நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க, மோட்டு பத்லு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் புதுசாக யாராவது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பில்லை. ஏன்னா மோட்டு பத்லு சீரிஸில் லாஜிக்கே இருக்காது. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் எந்த ஒரு லாஜிக்குமே இருக்காது. உண்மையான உலகத்தில் யாராவது ஜாம்பியாக மாட்டா மறுபடியும் அவங்களால மனுஷனாக மாற முடியாது. ஆனால் இந்த படத்தில் ஜாம்பியாக மாறுறாங்க, மறுபடியும் மனுஷனாக மாறுறாங்க. மோட்டு பத்லு பொறுத்த வரைக்கும் லாஜிக்லாம் இருக்காது. ஆனால் படம் பார்க்குறதுக்கு ஃபன்னாகவும் ஜாலியாகவும் இருக்கும். ரியல் படங்களில் ஜாம்பிஸை ரொம்பவே கொடூரமாகவும் அருவருப்பாகவும் காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அவ்வளோ அருவருப்பாலாம் காட்டல. ஏன்னா குழந்தைங்களாம் இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே குழந்தைங்களுக்கு எப்படி இருந்தால் பிடிக்குமோ அப்படி இந்த படத்தை ஃபன்னாகவும் காமெடியாகவும் ரொம்பவே சூப்பராக எடுத்திருக்காங்க. நார்மல் ஆடியன்ஸுக்கு ஆஹா ஓஹோ ரேஞ்சுக்கு இல்லை, ஒரு தடவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம். மற்றபடி ரெகுலராக மோட்டு பத்லு நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் சூப்பராக இருக்கும், பிடிக்கும். ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். இந்த படம் இப்போ தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.